ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப உடம்புக்கு அவ்வளவு நல்லது. பெண்களுக்கு, கர்ப்பப்பைக்கு, எலும்புக்கு, அதே மாதிரி கை கால் வலி எல்லாத்துக்குமே, உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு களி தாங்க. இது வந்து வாரத்தில் கண்டிப்பாக 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களிக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்து 1 கிலோவுக்கு ஒரு அளவுக்கு அரிசி, பச்சரிசி சேர்த்து நான் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம களியாக கிண்டி கொடுக்கலாம், இல்லை கஞ்சியாக கிண்டி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். லிக்விடாகவும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி களி மாதிரி தான் கிண்டியிருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 4 பேர் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால. இந்த களி ரொம்பவும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி இதுக்கு கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து சாப்பிட்டு, நாட்டு சர்க்கரை, இது எது வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் நான் கருப்பட்டி தான் சேர்க்குறேன். இன்றைக்கி கருப்பட்டி ஒரு 4லேருந்து 5 பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன். நான் ரொம்பவும் இனிப்பாகவும் இருந்தாலும் திகட்டும்ல, சாப்பிட முடியாதுல்ல, அதனால் நான் கொஞ்சம் அளவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் போட்டால் கூட, வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை இதே மாதிரி கருப்பட்டியோ கூட நிறையா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 6 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் குறைவாகவே. அதுக்கப்புறம் அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மண் எதுவும் இருந்தால் வடிகட்டிக்கோங்க. மண் இல்லை அப்படின்னா அதிலே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த மாவை கொட்டி கிளற வேண்டியதுதான். நான் ஒரு ஆள் கொட்டி ஒரு ஆள் கிண்டுனா டக்குன்னு நல்லாயிருக்கும். நானே செய்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது எனக்கு. ஈஸி தான் இது, சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம போடும்போது கட்டியெல்லாம் படாது, நல்லா வந்துடும். ஆனால் டக்குன்னு போட்டோன்னே நம்ம கிண்டிடணும். ஸ்பூனில் இருந்து கரண்டியில் எதுவும் ஒட்டி இருந்தாலும் அந்த மாவு இருக்கும், அதனால் ஸ்பூனை வச்சு வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நைஸாக வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. எங்கேயாவது கட்டி இருந்ததுன்னா அதையும் நல்லா நம்ம உடச்சிட்டு கிண்டிட்டோம்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நம்ம தண்ணி கொதிக்கும் போதே நான் உப்பு போட்டேன், சொல்ல மறந்துட்டு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், கண்டிப்பாக உப்பு போடணும். போட்டு இந்த எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். இந்த களி அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இதை நம்ம தேவைப்பட்டால் கருப்பட்டி நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்பூன் போட்டு. நம்ம அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த கருப்பட்டி போட்ட உளுந்து களி. கருப்பு உளுந்தெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. உளுந்துனாலே நல்லது தான், அதிலே கருப்பு உளுந்து நல்லது. முழு பருப்பு வாங்குறத விட அரை பருப்பு வாங்கினீங்கன்னா தான், ஒரே மாதிரி உடச்ச பருப்பு வாங்கினீங்கன்னா தான் ஒரே மாதிரி நம்மளுக்கு வறுத்து வரும். அதனால் அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி பச்சரிசி கலந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி வாரத்தில் ஒரு நாளாவது, 2 நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க. உடம்பு வலி, கை கால் வலி, நம்மளுக்கே ஒரு டயர்ட்னஸாக இருக்குது, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி எலும்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய கால்சியம் சத்தெல்லாம் இதில் நிறையா இருக்குது, இரும்பு சத்து. அது மாதிரி கருப்பட்டியிலே அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் நம்ம இந்த கருப்பட்டி வச்சு இந்த மாதிரி களி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்ற எண்ணெய் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. அல்வா மாதிரி இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்லா அல்வா மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்குறா இருந்தால் இனிப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, பெரியவர்களுக்கு இருந்தால் கொஞ்சம் இனிப்பை கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எப்படியும் இந்த களியை நம்ம சாப்பிட்டோம்னா உப்புலாம் இருக்குல்ல, அதனால் நல்லது உடம்புக்கு. பார்த்து இதே மாதிரி நான் சொன்னால் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எல்லோரும் இந்த களி சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பிட பழக்குங்க. இதெல்லாம் பாரம்பரியமாக செஞ்சது. அந்த காலத்தில் பெரியவங்களாம். நம்ம இப்போ எதுவுமே செய்யாதனால பிள்ளைங்களுக்கு சத்து இல்லாமல் போயிடுது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.